வட்டக்கோட்டை இந்தியாவில் கடற்கரையில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளில் இதுவும் ஒன்று. இந்த கோட்டை கன்னியாகுமரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோட்டையின் முகப்பில் திருவிதாங்கூர் அரசு லட்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் மொத்த பரப்பளவு 3.5 ஏக்கர். கோட்டையின் உயரம் 25 மீட்டர். கோட்டையின் 4 பக்கங்களிலும் தூண்களுடன் கூடிய கல் மண்டபங்கள் காணப்படுகின்றன. இதில் ஒரு கல் மண்டபத்தில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் வசம் இந்த கோட்டை இருந்தது என்பதை நிரூபிக்கின்றது. கோட்டையில் நடுப்பகுதியில் சதுர வடிவிலான குளம் ஒன்று காணப்படுகிறது. இந்த குளம் அன்றைய காலகட்டத்தில் இந்த கோட்டையில் போர் பயிற்சி செய்த இராணுவ வீரர்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கியுள்ளது. அதேபோல இந்த குளத்தின் அருகிலேயே கிணறு ஒன்றும் காணப்படுகிறது. இந்த கோட்டையில் சுரங்கப்பாதை ஒன்று இருந்ததாகவும் அது இப்பொழுது சிதைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. கோட்டையின் மேல்தளத்திற்கு பீரங்கிகளை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக சாய்வு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் உள்ளே சிதைந்த பீரங்கியின் எஞ்சிய பாகம் ஒன்றும் காணப்படுகிறது. கோட்டையின் மேல் தளமாக காணப்படும் பகுதி முழுவதுமே கடலுக்குள் அமைந்துள்ளது. அன்றைய காலகட்டத்தில் முத்துக்குளிக்கும் குமரி துறைமுகத்துக்கு பாதுகாப்பு அரணாக இந்த வட்டக்கோட்டையானது திகழ்ந்துள்ளது. பனை மரங்களும் தென்னை மரங்களும் சூழ கடற்கரையில் இந்த கோட்டையானது அழகுடனும் எழிலுடனும் கம்பீரமாக விளங்குகிறது. இந்த கோட்டையானது முதலில் செங்கற்கோட்டையாக விளங்கியுள்ளது. பின்பு டச்சு தளபதியான டிலனாய் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆலோசகராக விளங்கிய காலகட்டத்தில் இக்கோட்டை கற்கோட்டையாக புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ள கற்கள் மிகவும் நேர்த்தியாக வெட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. கோட்டையின் சுவர்களின் மேற்பரப்பில் உள்ள இந்த அமைப்பு வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் கோட்டையின் மேல் இருக்கும் வீரர்களை எளிதில் தாக்காத வண்ணம், அங்கிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் கோட்டைக்குள்ளே நுழையாத வண்ணமும், இங்கிருந்து வீரர்கள் எளிதாக தாக்கும் வகையிலும் இந்த மேற் சுவர் அமைப்பு அமைந்துள்ளது. பெரும் போர் பயிற்சிகள் நடைபெற்ற இந்த கோட்டை இன்று மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் திகழ்கிறது. இந்த கோட்டையானது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கம்பீரத்தின் அடையாளமாக விளங்குகிறது. மிகவும் அழகும் நேர்த்தியும் கொண்ட இந்த கோட்டையானது இன்று சுற்றுலா பயணிகளுக்கு கண்ணுக்கு விருந்தாக அமைகிறது.